வாயை மூடுங்க. நீ மூடி. ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்துல போயிட்டு வரோம். எதுக்கு போனீங்க? கேக்குதுல்ல, சொல்லு. ஏதோ ஒரு நல்லது நடக்கும்ட்டு போனோம், ஆனா நடக்கல. கடைசியில என்ன ஆச்சு? அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? தண்டனையா? ஐயோ, இங்க பாருங்க, தண்டனை தான் வேணாம். நாங்க எதுவுமே பண்ணலையே, நாங்க அவ்வளவு வருத்தம் இல்லையே. அண்ணன் மேல சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. என்ன விரட்ட உங்களால முடியுமா? ஐயோ, எப்படி எங்களால விரட்ட முடியும்? முடியாது முடியாது, மாட்டோம். அப்போ தப்பு பண்ணிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஐயோ, இங்க பாருங்க, நான் இல்ல, எங்க அண்ணன் தான். அது வந்து சொன்ன. 100 தோப்பு கர்ணம் போடுங்க. போடுமா? போடுங்க. தாங்கள் எண்ணுகிறீர்களா இல்லை நான் எண்ணட்டுமா? காதை பிடிச்சிட்டு தோப்பு கர்ணம் போடுங்க. சரி சரி, போறேன். உங்க காதை பிடிங்க. சரி சரி, எங்க காது? நான் போறேன். ஐயோ, 3 என்ன இது? எதுக்கு இப்படி அபிராமி 2 பேரையும் தோப்பு கர்ணம் போட வைக்கிறா? என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? ஏன் நிறுத்திட்டீங்க? என்னால முடியாதுமா, கொஞ்சம் கருணை காட்டுமா? சரி, நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். போங்க, நல்லா இருப்பீங்க, போயிடுங்க. அப்பாடி, போயிடுச்சுன்னு தோப்பு கரணம் போட்டா பேய் போயிடும் போல இருக்கு. போயிடுச்சு. ஐயோ, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன். உங்க இஷ்டம். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நீங்க எப்ப வேணாலும் போலாம். உங்களை யார் தடுக்க முடியும்? அதே மாதிரி நாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டோம். ஆமா, போவோம். ஏன்னா நாங்க 2 பேரும் இனிமே உங்க அடிமை. அப்படிதானே? போயிடுச்சு. வா வா வா, சீக்கிரம் உள்ள போயிடலாம். வா வா. கதவு சாத்திரு. நல்ல இழுத்து சாத்து. ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து சாத்து. வா. ஓடு ஓடு ஓடு. ஓடு ஓடு. ஓடு ஓடு. கதவு சாத்துறா. என்ன கதவு? அடிச்சு கதவு சாத்து. சரி சரி. அம்மா, சிக்கல் முடிச்சு வாங்குது. ஐயோ, ஐயோ, ஏப்பா இப்படி வந்து நிக்கிற? சொல்லிட்டு வர மாட்டேன். ஏமா 2 பேரும் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பதட்டமா? ஐயோ, சொல்லக்கூடாதே. எங்களுக்கு நடந்த பதட்டம் உனக்கு நடந்துருந்தா இப்படி மரம் வர நிக்க மாட்டேன். போய் உனக்கும் நடக்கும், அப்ப தெரியும். தெரியும். சபரச்சி சுபரச்சி. அபிராமி எங்க? நான் என்ன லூசா? அபிராமி எங்கன்னு எங்கிட்ட கேக்குறீங்க? உங்க கண்ணெதிரதானே இப்போ அபிராமி வெளியில போனா. அபிராமி தோப்பு கரணம் போட சொன்னா, நீங்க 2 பேரும் தோப்பு கரணம் போட்டீங்க. ஆமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஐயோ அப்பா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா நாங்க தான் தோப்பு கரணம் போட்டோம். ஐயோ அப்பா, உன்ன ஆனா சொல்லுனே, சொல்லு, கண்டினியூ பண்ணு. சொல்லுனே. இங்க பாரு. ஏய், சொல்றது கேள்றி. ஏய், என்னடா? ஐயோ, இத உழுதுட்டா. பழையத்தம்மா நமக்குள்ள மயக்கம் போட்டுட்டா. என்னடா பண்றது? என்னடா? என்ன 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 நடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ,
நானுமே இப்பதான பார்த்தேன். ஐயோ அம்மா. முருகா 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 பழையத்தம்மா 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 முருகா பழையத்தம்மா முருகா பழையத்தம்மா முருகா பழையத்தம்மா 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 டேய் செல்வம், பழையத்தம்மா முருகா 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 டேய் செல்வம், முருகா 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 என்னடா முருகா முருகா முருகான்னுகிட்டே? பழையத்தம்மா செண்பகம், பழையத்தம்மா அம்மா செண்பகம், பழையத்தம்மா 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 என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? பழையத்தம்மா எதையாவது பார்க்க கூடாதுன்னு பார்த்து பயந்து போயிருப்பாங்களோ? பழையத்தம்மா மாமா ஆ? என்ன மாமா என்னையும் அப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்தது யாரு? இப்ப புடவை மாத்தி கட்டிக்கிட்டு வந்தது யாரு? பயலுவ சொன்ன மாதிரி ஏதாவது பேய் பிசாசா இருக்குமோ? என்ன மாமா? என்னாச்சு மாமா? முருகா 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 சத்தியமா உன்னதான் கும்பிடுற முருகா, சத்தியமா உன்னதான் கும்பிடுற முருகா 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 காப்பாத்து முருகா 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 ஐயோ மாமா பேக்லயே போயிட்டு இருக்காரு. நான் பண்ண விளையாட்டு விபரீதமாயிடுச்சே. ஐயோ இப்ப என்ன பண்றது? அப்பா, என்னப்பா கோவில்ல இருந்து வந்தா ரொம்ப சந்தோஷமா வருவீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னப்பா ஆச்சு? மனசே சரியில்லைம்மா. மனசு சரியில்லையா? ஆமா, இன்னைக்கு என்ன கிழமைப்பா? வெள்ளிக்கிழமை. அது தெரியுதுப்பா. இன்னைக்கு வேறொரு முக்கியமான நாள், அம்மாவோட நினைவு நாள். அதை மறந்துட்டீங்களாப்பா? வருஷம் திதி கொடுக்கறது மாசி மாசத்துல கொடுத்து பழகிட்டேனா அதுக்கான நாளே மறந்து போச்சுமா. ஆமா, மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே, என்னப்பா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பாளையத்தம்மன் கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒரு பெரிய குடும்பத்துல பிரச்சனைமா. உங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை? என்னப்பா சொல்றீங்க? அந்த சொம்பு எப்படி உங்க கைக்கு திரும்ப வந்துச்சு? அது எப்படின்னு தெரியாம தாம்மா நானும் குழம்பி போய் நின்னேன். அந்த பெரிய வீட்டுல இருந்து செண்பகம் வந்து ஆட்டோ கவுந்துருச்சு, புனித நீர் எரிஞ்சிருச்சுன்னா சொன்னதுக்கு அப்புறம் தாம்மா ஏதோ ஒரு தீய சக்தி அந்த குடும்பத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு புரியுதும்மா. அது மாத்திரம் இல்லம்மா, அம்மனுக்கு பூஜை பண்ண புனித நீர் அப்படியே கீழே கொட்டுதுன்னா ஏதோ ஒரு தீய சக்தி அந்த அம்மனோட விளையாடுதுன்னு தான் அர்த்தம். இதுக்கான பரிகாரம் சொல்ல போனப்போ அந்த கிழவி என்ன சொல்ல விடாம என்னை எச்சரிக்கை பண்ணி தடுத்துட்டாம்மா. ஒரு கிழவி உங்களை எச்சரிக்கை பண்ணி தடுத்தாளா? யாருப்பா அந்த கிழவி? அந்த கிழவி இன்னும் இந்த ஊர்ல தாம்மா இருக்கா. பாளையத்தம்மன் கோயில் பக்கத்துல முனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல தாம்மா இருக்கா. அவ ஒரு அனாதம்மா. அந்த அனாதை கிழவிக்கு இவ்ளோ தைரியமா?
ஆமாம்மா, இவ்வளவு நாளும் ஏதோ பாவப்பட்ட ஜென்மம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அந்த கிழவி ஒரு கொடூரமானவன்னு புரிஞ்சுது. அம்மனோட சக்திக்கு முன்னால விளையாட ஆரம்பிச்சிட்டாம்மா. அது மட்டும் இல்லம்மா, அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா என்னை கொன்னுடுவன்னு பயமுறுத்துறாம்மா. அவ பார்வையே பயங்கரமான பார்வையா இருக்குமா. என்னப்பா இது, ஏதோ கதை சொல்ற மாதிரி சொல்றீங்க? உங்களை தீர்த்து கட்டிடுவேன்னு அந்த கிழவி சொன்னா உடனே விட்டுற வேண்டியதானா? வாங்க அந்த கிழவியை போய் கேட்போம். வேண்டாம்மா. ஏன்பா வேண்டாங்கிறீங்க? உங்களை மிரட்டின கிழவிய சும்மா விட்டுற சொல்றீங்களா? இப்ப அந்த கிழவிகிட்ட எதுவும் கேட்க வேண்டாமா. அபிராமி குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே தெய்வ சக்தியால நிவர்த்தி ஆகக்கூடாதுன்னு சொல்றான்னா அந்த கிழவியோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி நாம பொறுமையா இருந்து அந்த கிழவிய கண்காணிக்கணுமா. அதை நான் பாத்துக்கிறேம்மா. தாத்தா, எந்த கிழவிய கண்காணிக்க போறீங்க? யார் அது? அது ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயம். ஆமா, என்னம்மா இது கையில? என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு பிறந்த நாள், அதனால கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்திரம் போகணுமா? அம்மாடி மேகலா, உன் ஃப்ரெண்டு பார்வதியோட நட்சத்திரம் ராசி எல்லாம் என்னன்னு கேட்டு சொல்லு. நாளைக்கு பாளையத்தம்மன் கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். அப்படி அர்ச்சனை பண்ணாக்கா என்ன நடக்கும் தாத்தா? பாளையத்தம்மனோட அருளும் ஆசையும் அந்த பொண்ணுக்கு முழுசா கிடைக்குமா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பாளையத்தம்மன் பாளையத்தம்மன் சொல்லிட்டே இருக்காதீங்க. நாம வாழ்ற வாழ்க்கைக்கு நாம மட்டும்தான் காரணம். நம்ம வாழ்க்கைக்கும் இந்த அம்மனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடி இது? தாத்தாவை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? தப்பு மேகலா, முதல்ல தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, நான் தாத்தா ஒன்னும் எதிர்த்து பேசல. நான் அவர் மேல எப்பவும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அது என்னைக்கும் மாறாது. அவரு பாளையத்தம்மன் பாளையத்தம்மன் சொல்றாருல்ல, அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனை. என்னம்மா சொல்ற? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே அந்த பாளையத்தம்மனோட ஆசீர்வாதத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அகில உலகத்தையும் காக்கிறது நீங்க வணங்குற பாளையத்தம்மன்னா, அது ஏன் நம்ம வீட்டை காக்கல? சொல்லுங்க தாத்தா. நீங்க கூட தான் ரொம்ப வருஷமா அந்த பாளையத்தம்மன் கோயில்ல பூசாரியா இருந்தீங்க. தவறாம பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்படின்னா அந்த பாளையத்தம்மன் உங்களுக்கு நிறைய அருளை உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அப்படி ஏதாவது அருள் உங்களுக்கு கிடைச்சதா? சொல்லுங்க தாத்தா. அம்மா மேகலா, அம்மனை இப்படி நிந்தனை பண்ணி பேசாதம்மா. பாளையத்தம்மை இந்த ஊரை மாத்திரம் இல்ல, அகில உலகத்தையும் காக்கிற தாய். அத நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க அப்பா எல்லாமே இங்க அனாதையா நிக்கிறோமே, அதுக்கு யார் காரணம்? நீங்க விதின்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? என்னடி சொல்ற? உண்மையதாம்மா சொல்றேன். அந்த பாளையத்தம்மனுக்கு உண்மையான சக்தி இருந்தா 6 கால் பூஜை 4 கால் பூஜைன்னு பண்ணிட்டு இருக்காருல, அந்த அம்மனு நம்ம குடும்பத்தை காப்பாத்துச்சா? அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற குளத்துல பாட்டி இறந்துட்டாங்க, தண்ணில மூழ்கி இறந்துட்டாங்க. அந்த அம்மன் காப்பாத்துச்சா? சொல்லுமா, நீ கும்பிடுற பாளையத்தம்மன் காப்பாத்துச்சா? அது மட்டும் இல்ல, ஆசையா அன்பா அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்டு இருந்தனே, எங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? அந்த பாளையத்தம்மன் கொன்னுடுச்சு. எப்படி? லாரி ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இறந்துட்டாரு. இவர் சொல்ற பாளையத்தம்மன் வந்து காப்பாத்துச்சா? இப்போ புருஷன் இல்லாம விதவையா நீ நிக்கிற. அப்பா இல்லாம அனாதையா நாங்க நிக்கிறோம். சொல்லுமா, இப்ப சொல்லு. அந்த பாளையத்தம்மனுக்கு உண்மையான சக்தி இருக்கா? சொல்லுமா. தாத்தா, இப்போ சொல்றேன், பாளையத்தம்மன் வெறும் ஒரு கல்லு. அந்த கல்லை வச்சுதான் நீங்க பூஜை பண்றீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாத்தா, இப்போ சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நீங்க கும்பிடுற அந்த பாளையத்தம்மன் வெறும் கல்லுதான். புரிஞ்சுதா? ஏய், என்ன கல்லு கல்லுன்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, நான் கும்பிடுற பாளையத்தம்மா வெறும் கல்லுன்னு உன் தங்கச்சி சொல்றா. தாத்தா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மேகலா, எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அம்மன் அப்படி பேசக்கூடாதுன்னு? புரிஞ்சுக்க. தாத்தாவோட மனசை கஷ்டப்படுத்தாத. போ உள்ள. தாத்தா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல.
அவள் மாறிடுவா தாத்தா. விடுங்க தாத்தா. அப்பாடா, ஒரு வழியாக வரான். வரட்டும் பேசிக்கிறேன். ஹலோ சார், என்ன பார்த்ததும் அப்படியே திரும்பிட்டீங்க? உங்க அழகான முகத்தை திருப்பி கொஞ்சம் காட்டுங்க. அதெல்லாம் காட்ட முடியாது. உன் மேலே கோவமாக இருக்கேன். சாருக்கு என் மேல கோவமா? அப்படி என்ன சார் நான் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு மனுஷன் 2 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். கோவம் வராதா பின்ன? சொல்லு. ஓஹோ, கோவம் வருதோ? அப்ப எனக்கும் கோவம் வருது. நான் கிளம்பட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமோ? எங்களுக்கும் வரும். நம்ம சந்திக்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் டைம் கொடுப்பேன். அந்த நேரத்துலையாவது லேட் பண்ணாமல் வரணும்ல. லவ் பண்ணா கால நேரம் பார்க்காம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் குழந்தையாவே இருக்கியே நீ. ஸ்னேகா, நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சந்திக்கிறோம். இனிமே வாரத்தில் 2 நாள் சந்திப்போம். இனிமே வாரத்தில் 2 நாள் சந்திப்போம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன் முடியாது? வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். அப்படி இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னையாவது வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணாதான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் முகத்தை நீயும் உன் முகத்தை நானும் பார்த்துட்டு தானே இருக்க போறோம். அதனால இப்ப வாரத்துக்கு ஒரு டைம் மீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதா கண்ணா? அப்படியே இருந்துக்கோ. இப்போ நானும் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். சார் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஸ்னேகா, நான் எங்கள் தாத்தாவையும் எங்கள் அம்மாவையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்க போகிறேன். ஏய் மணி, என்ன சொல்ற நீ? எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க போறியா? நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி லவ் பண்ணிகிட்டே இருக்கிறது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த வேணாமா? அப்படி சொல்லல மணி. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? எங்க வீட்ல எனக்கு மேல 2 அக்காங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேச முடியும். புரிஞ்சுதா? அப்படி உங்கள் வீட்டில் சம்மதிக்கலனா அம்மன் கோயிலில் எங்கள் தாத்தா பூசாரியாக இருக்காரு. கோயிலுக்கு போய் நம்ம 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஏற்றுக்க போகிறாங்க. அதுக்காக ஏன் பயப்படுற? மணி, நீ சாதாரணமா சொல்லிட்ட. எங்க குடும்பத்துல அப்படிலாம் நடக்காது. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல என்ன நினைப்பாங்க? தப்பா பேச மாட்டாங்க? அதை யோசிக்க மாட்டியா? நீ எப்பவும் உன் குடும்ப கௌரவத்தை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க. நம்ம வாழ்க்கையை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உங்கள் அக்கா செண்பகத்துக்கும் இது வரைக்கும் கல்யாணம் நடந்த பாடு இல்லை. இதை பாரு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா உனக்கு வயசாயிடும். மணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க அக்கா செண்பகத்தை பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கால் கையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அதனால செண்பகத்துக்கு ஒரு தோஷம் இருக்குன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் யாழினி அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணா நம்ம கல்யாணம் நடக்கும். மணி, ஏதோ சலங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உனக்கு கேக்குதா? இல்லையே, அந்த மாதிரி எதுவும் சத்தம் வரலையே. இல்லப்பா, நம்மளை சுத்தி
ஏதோ சலங்கு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் கேக்குதே. ஏதோ நம்மளை சுத்தி தப்பா நடக்குது. இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். ஸ்னேகா, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. உனக்கு கேக்குதுங்கிற? அடுத்த வாரம் மீட் பண்ணலாம், கிளம்பலாம்.